அடுத்ததாக திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மழை பெய்து வருது? இந்த மழை விவசாயிகளுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பாக ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல நேற்றைய முன்தினம் நள்ளிரவு தொடங்கிய மழை என்பது தற்பொழுது வரை இடைவிடாமல் விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையும் என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர், அதே போன்று புலிவலம், மாங்குடி, வடகரை, சேந்தமங்கலம், தங்கலாஞ்சேரி, வடபாதிமங்கலம், கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் காலையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் குடையை பிடித்துக் கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் என்பது தேங்கக்கூடிய ஒரு சூழல் நிலை வருகிறது. ஆகையால் தண்ணீரை தேங்க விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் துரித அளவில் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பாக சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சில பகுதிகளில், மன்னார்குடியை ஒட்டிய சில பகுதிகளில் 20 முதல் 30 நாட்களான பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது மழை நீரில் மூழ்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற பகுதிகளில் 80 நாட்களுக்கு மேலாக வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த மழை ஏதுவாக இருக்கும். தற்பொழுது உரமடிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதால் இந்த பழைய சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழை என்பது நீடித்து வருகிறது மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.